இரவுடைய இபாதத் என்பது கியாமுல் லைல், தராவீஹ், குர்ஆன் ஓதுதல், அல்லாஹ்வை பற்றி சிந்தித்தல், தஸ்பீஹ் செய்தல், இஸ்திக்ஃபார் செய்தல், திக்ர் செய்தல். தனது குடும்பத்தை எழுப்பாட்டுவார்கள். தனது மனைவிமார்கள், பிள்ளைகள் யாரையும் தூங்க விடவும் மாட்டார். ஒரு இரவு முடிந்து விட்டு, சென்ற இரவு முடிந்து விட்டு, இன்னும் 9 இரவுகள் தான் இருக்கிறது. தக்பீர் சொல்வதற்கு இன்னும் 9 இரவுகள் மீதமாக இருக்கிறது. தூங்கி நிற்கக்கூடிய பிள்ளையை கொலை செய்கிறது, தூங்கி நிற்கக்கூடிய பெண்களை கொலை செய்கிறது. உலகத்தில் இவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா மனித சமூகம் மௌனமா இருக்கு. யார் பொறுப்பு சமூகம் இல்லை. நாங்க பேச இல்லை, நாங்க கேட்க இல்லை, சரி துவா கேட்போம். இல்ல والصلاة والسلام على رسول الله أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من 1000 شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر صدق الله العظيم. عن عائشة رضي الله عنها قالت كان النبي صلى الله عليه وسلم إذا دخل العشر أحيا الليل كله وأيقظ أهله وشد مئزرا صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு உரித்தாகும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தி உடையவர். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வுக்கு நிகராக யாருமே கிடையாது. ஸலாத்தும் ஸலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்ஆவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமதானுடைய கடைசி 10 அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்கி இருக்கின்றார். வாழ்க்கையில் மிக பெருமதியான ஒரு காலம் வந்திருக்கின்றது. இந்த பெருமதியான காலத்தை பெருமதியானவர் எவ்வாறு செலவழித்தார்? இந்த உலகத்தில் மிக பெருமதியானவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய ஒவ்வொரு வினாடியும் பெருமதியானது, அவர்களுடைய ஒவ்வொரு செயலும் பெருமதியானது. இந்த கடைசி 10 வந்துவிட்டால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், இதா தஹலல் அஷர், இந்த கடைசி 10 வந்துவிட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அமல்கள் என்ன தெரியுமா? அஹ்யல் லைல், இரவை உயிர்ப்பிப்பார்கள். இரவில் தூங்குவது கிடையாது, முழு இரவும் இபாதத், குர்ஆன் ஓதுதல். இரவுதான் முக்கியமான விடயம் இருக்கிறது. இந்த 10 இரவு தூங்காவிட்டால் பகல் நேரத்தில் தான் தூங்கணும். அஹ்யல் லைல், இரவை உயிர்ப்பிப்பார்கள்.
வீண் விளையாட்டுகளில் அல்ல. அந்த காலத்திலே இரவு நேரங்களில் சாப்பாடுகள் மிக குறைவு. ஈத்தம்பழமும் தண்ணீர் பால் அவ்வளவு. இதற்கு மிக நேரங்கள் இருக்காது. சமையலில் ஈடுபட மாட்டார்கள். சாப்பாடுகள் அல்ல, சமையல் அல்ல. இரவுடைய இபாதத் என்பது கியாமுல் லைல், தராவீஹ், குர்ஆன் ஓதுதல், அல்லாஹ்வை பற்றி சிந்தித்தல், தஸ்பீஹ் செய்தல், இஸ்திக்ஃபார் செய்தல், விக்ர் செய்தல். இரண்டாவது வஐகத அஹ்லா, தனது குடும்பத்தையும் எழுப்பாட்டுவார்கள். தனது மனைவிமார்கள், பிள்ளைகள் யாரையும் தூங்க விட மாட்டார். என்ன பொறுமதியான இரவே. இப்ப நான் மாத்திரம் பிரயோஜனம் அடைவதா? இல்லை. நான் அடையக்கூடிய பிரயோஜனத்தை முதலாவது என்னுடைய குடும்பம் அடைய வேண்டும். என்னுடைய மனைவி, எனது பிள்ளைகளை தூங்க விடக்கூடாது. பொறுமதியான இரவு. மூன்றாவது வஷத்த மிஸ்ஸாஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது சாரனை இறுக்கமாக கட்டிக் கொள்வார்கள். ஏன் சாரனை இறுக்கமாக கட்டுறது? சாரனை ஏன் இறுக்கமாக கட்டுறது? என்னுடைய பெல்ட் நல்லா இறுக்கமாக கட்டுறது பெரிய ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ண போறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு காலையில ஒரு 10,000 திர்ஹம் தேவை, 10,000 தீனார் தேவை. எப்படியாவது உழைச்சு முடிக்கணும். அப்படியா? அல்லது வேற ஏதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிம்முக்கு போகணும், சாரனை இறுக்கமா கட்டினார்களா? இல்லை. வஷத்த மிஸ்ஸாஹு, சாரனை இறுக்கமாக கட்டுவார்களே, இரவில் நின்று வணங்குவதற்கு தைரியமாக. என்றால் கண்ணியமிக்க சகோதரர்களே, புத்திசாலிகளுக்கு தெரியும் பொறுமதியான 10 இரவுகள். அதில் ஒரு இரவு கடந்து விட்டது, ஒரு இரவு முடிந்து விட்டது, சென்ற இரவு முடிந்து விட்டது. இன்னும் 9 இரவுகள் தான் இருக்கிறது. தக்பீர் சொல்வதற்கு இன்னும் 9 இரவுகள் மீதமாக இருக்கிறது. ஐயாம் மஅதுதாத், குறிப்பிட்ட காலம் தான். சகோதரர்களே, கபூர்ல இருக்கிறார்களே, கபூர்ல இருக்கிற எங்களோட மூதாதையர்கள் கபூர்ல போய் உலகத்துடைய வாழ்க்கையை யோசிப்பாங்களாம். அல்லாஹ் சூரா நாஸிஆத்துடைய கடைசி ஆயத்தை சொல்றார், لم يلبثوا إلا عشية أو ضحاها. ஒரு பகல் நேரம் தான் இருக்கும் அவருக்கு. கொஞ்ச நேரம், ஒரு 3 மணிக்கு அந்த பகல் நேரம் அல்லது மாலை நேரம் கொஞ்ச நேரம் தங்கின மாதிரி இருக்குமா உலகத்த வாழ்க்கை. எங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லலாம். கனடாவுக்கு வந்தவங்க ஸ்ரீலங்கால வாழ்ந்த வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 30 வருஷம் ஸ்ரீலங்கால வாழ்ந்தோம் உதாரணமா, 40 வருஷம் ஸ்ரீலங்கால வாழ்ந்தோம் உதாரணமா. சரி, 40 வருடத்தை யோசிங்க, எவ்வாறு விளம்பரம் கொஞ்ச நேரம் கூட இல்லை. இதே போலதான் சகோதரர்களே, கபருக்கு போய் உலக வாழ்க்கையை யோசிப்பாங்க. இந்த 9 இரவு இருக்கிறே முடியும், சாப்பிட்டாலும் முடியும், எது செய்தாலும் முடியும். ஆனால் இந்த 9 இரவையும் பெருமதியாக கழிக்கக்கூடியவர்கள் சகோதரர்களே, முதலாம் இஅ்திகாஃப் இருப்பாங்க. இஅ்திகாஃப் இருப்பாங்க. இஅ்திகாஃப் என்பது என்ன? இஅ்திகாஃப் என்பது தனது உள்ளத்தில் மஹ்லூக்குடைய தொடர்புகளை துண்டித்து விட்டு அல்லாஹ்வுடைய நேரடி தொடர்பு இருக்கும். இதுதான் இஅ்திகாஃப். மக்களோடு எந்த தொடர்பும் இல்லை. மக்கள் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களோடு தொடர்பு இல்லை, பிள்ளைகளோடு தொடர்பு இல்லை, அல்லாஹ்வோடு மாத்திரம். உலக முஸ்லிம்கள் அனைவர்களும் இந்த 10 நாளை சரியாக கழித்து அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவார்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவி நேரடியாக உலக முஸ்லிம்களுக்கு தான் சொல்கிறேன். முழு உலக முஸ்லிம்களும் இந்த 10 நாள் சரியான முறையில் ஏன் இன்று அநியாயம் செய்யப்படும் ஒரு சமூகம் முஸ்லிம் சமூகம். முஸ்லிம்களுக்கு நடக்கும் அநியாயத்தை போல் மிருகங்களுக்கு கூட நடப்பது. 400 பூனைகளை அடித்தா என்ன நடக்கும்? 400 பூனைகளை கொலை செய்ததா இன்னைக்கு பிபிசில நியூஸ் வந்தா என்ன நடக்கும்? CNN 400 பூனையை கனடாவில் கொலை செஞ்சிட்டா என்ன நடக்கும்? ஒரு ஆள் 400 பூனையை கொலை செஞ்சா சரி, 400 நாயை கொலை செய்தா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்?
சஹர் நேரம், சஹருக்கு எழும்புற நேரம் 400 பேரை கொலை செஞ்சு முடிச்சு. 400 மையத்துக்கு பிள்ளைகளும் பெண்களும் பாவம். யாரு? முஸ்லிம் சமூகம். சரி, முஸ்லிம் என்று ஒரு மனித சமூகம். ஒரு மனிதன் தூங்கிட்டு இருந்த மனிதனை கொள்றது தைரியத்தரமா? ஒரு பெண்ணை கொள்றது தைரியசாலியா? ஒரு பிள்ளைய போய் கொள்றது தைரியசாலியா? ஒரு சின்ன பிள்ளைய உலகத்தை கொள்ளையுமா? படுத்துட்டு இருக்கிற பிள்ளை, பிள்ளையுடைய கையில கல்ல கொடுத்ததற்கு கொண்டாலும் ஒரு நியாயம். தூங்கிட்டு இருக்கக்கூடிய பிள்ளைய கொலை செய்கிறது, தூங்கிட்டு இருக்கக்கூடிய பெண்களை கொலை செய்கிறது. உலகத்தில் இவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா மனித சமூகம் மௌனமா இருக்கு. யார் பொறுப்பு? சமூகம். நாங்க பேச இல்லை, நாங்க கேட்க இல்லை. சரி, துவா கேட்போம். இந்த 10 நாள் எத்திகாஃப் சமூகம் இருக்கு. மனித சமூகத்துக்கு துவா கேட்போம். சரி, எங்களுக்கு தெரியும், நாங்க பார்த்திருக்கிறோம். ஒரு மாடு ஒரு மாட்டை ஒரு புடி பிடிக்குது, ஒரு சிங்கம் பிடிக்குது. பிடிக்கும் பொழுது மற்ற மாடுகள் என்ன செய்யுது? எப்படியா இந்த சிங்கத்திடம் இருந்து இந்த மாட்டை பாதுகாக்க முயற்சி பண்ணதே இல்லையா? தன்னை கொம்பால வந்து குத்துதா இல்லையா அந்த சிங்கத்துக்கு? அந்த கொம்பால குத்துதா இல்லையா அந்த புலிக்கு? சகோதரர்களே, இன்று மனித சமூகம் எருமை மாட்டை விட மோசம். என்ன சரி நடக்கிறது? எங்களுக்கு எந்த வீட்டுல சகருக்கு தயிர் இருக்குது, எந்த வீட்டுல சகருக்கு இறைச்சி, மீன், சோறு, கறி சகருக்கு இருக்கு. நீ மௌத்தானாலும் ஒன்று, நீ செத்தாலும் ஒன்று. இல்லை சகோதரர், இஸ்லாத்துடைய முதன்மை இதுதான். இஸ்லாத்துடைய முதன்மை என்ன தெரியுமா? உள்ளத்துல கவலையாக வரும். யாரெல்லாம் இந்த சமூகத்தை பாதுகாக்க, மனித சமூகத்தை பாதுகாக்க, அநியாயத்தை யாரெல்லாம் இல்லாம நன்றிமிக்க சகோதரர்களே, இபாதத் சிறந்தது. ஆனால் ஆபத்துடைய இபாதத் என்ன? முஸ்லிம் சமூகத்தை பத்தி, மனித சமூகத்தை பத்தி ஒரு கவலை. இந்த 9 நாளும் நாங்க உலக முஸ்லிம்கள் யாரெல்லாம் பொதுவாக இருக்கிறீங்களோ, இத்திகாஃப்ல இருந்து அல்லாஹ்விடத்துல மன்றாடுங்க. வேற ஒன்றும் செய்யல. எண்ணியப்ப சிக்கல் இருக்கு சமூகம், பெரும் சிக்கல்ல சமூகம் மாட்டி இருக்குது. கலவையா நீங்க சொல்லுவீங்க, மக்கா துவா கேட்கிறாரா, மதீனால துவா கேட்கிறாரா, அங்க துவா கேட்கிறாரா, இங்க அவங்கள விடுங்க, நாங்களும் முஸ்லிம் தானே, நாங்களும் இந்த மனித இனம் தானே. துவா கேளுங்க, யாருக்கு தடுக்க முடியாத துவா. துவா அல்லாஹ்விடத்துல அல்லாஹ் கேளும். ஏன் அல்லாஹ் பொறுமையாக இருக்கிறார்? அல்லாஹ் இதே ரமலானுடைய காலம் பத்ருடைய யுத்த காலத்தில் 5000 மலக்குகள் இறக்கிய அல்லாஹ், 5000 மலக்குகள் இறக்கிய அல்லாஹ். எப்பொழுது? இத்தஸ்தகீஃபூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லகும். துஆ கேட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதில் இருந்து துஆ கேட்டு, யா ஹய்யு யா கய்யூம். அல்லாஹ் இறக்குறான் 1000, 2000, 3000, 5000 மலக்குகள். சகோதரர்களே, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலும் அல்லாஹ் மலக்குகள் இறக்குறான். அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவிதான் இந்த சமூகத்துக்கு தேவை. சமூக உணர்வு கட்டாயம் தலையெடுக்கிறோம் சகோதரர்களே. சமூக உணர்வு கட்டாயம் தேவை. அதுக்கு துவா, தனிமையில் துவா, கூட்டாக துவா. யாரெல்லாம் அந்த சமூகத்தை பாதுகாக்க, வேற யாரும் நாம செலக்ட் கேட்கல, நாம மாட்டுக்கிட்ட கேட்கல. சகோதரர்களே, இந்த ரமலானுடைய இந்த காலம் இத்திகாஃப்ல இருந்து, பள்ளியில இருந்து, கியாமுல் லைல்ல இருந்து யாரெல்லாம் உம்மத்தை பாதுகாக்க, அநியாயத்தை விட்டு பாதுகார், சின்ன பிள்ளைகளை பாதுகார், பெண்களை பாதுகார். உன்னோட உதவி எனக்கு ரஹ்மானே. அல்லாஹ் எவ்வளவு பொறுமையானவராக இருக்கிறார். கண்ணியமிக்க சகோதரர்களே, தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ். மலக்குகள் இறங்கினா எவ்வளவு பரக்கத். எங்கட துஆவாக, துஆவுடைய பரக்கத்தால மலக்குகள் இறங்கினா அல்லாஹ்வுடைய உதவி இறங்கிடும் இன்ஷா அல்லாஹ். சகோதரர்களே, மீதமாக இருக்கின்ற 9 நாட்கள் சமூகத்திற்காக அல்லாஹ் இந்த சிந்தனையை காணவே பெரிய விடயம். இந்த சிந்தனை இருக்கிற இபாதத்துகள்ல நாம தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், சதகா கொடுக்க போறோம், ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்க போறோம், இத்திகாஃப் இருக்க போறோம், குடும்பங்களோட சேர்ந்து வாழ போறோம். பெரிய இபாதத். ஆனா முன்னோர்கள் நல்லடியாருடைய ஆகப்பெரிய இபாதத் சமூக சிந்தனை. எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு 1000 இருக்கலாம். கருத்து வேறுபாடு இல்லைன்னா மனித சமூகம் இல்லை. எனக்கு வாழ பிடிக்காது, ஒருத்தருக்கு என்ன பிடிக்காது,
ஆனால் ரத்தம் ஓடும் பொழுது நாம் ஒற்றுமை அடைகிறோம். ரத்தத்தில் விளையாடுகிறார். ரத்தம் ஓட்டப்படும் பொழுது இல்லை, இவன் அவர் ரத்தம் ஓட்டத்தான் போடும் இல்லை. அது மனித நேயம் அல்ல. கண்ணால கண்ணீர் வரணும் ரத்தத்தை பார்க்கும் பொழுது காபிலா இருக்கலாம். அது மனிதன். சரி, மிருகமாக இருக்கிறார். சொல்றேன், பூனையை கொண்டிருக்கார், அதை பார்த்து இறக்கம் வருது. பூனையை விடுங்க, மரத்தை வெட்டி நான் கூட கனடாவில் இருக்கிறார். அரசாங்கத்துடைய அனுமதி இல்லாம ஒரு மரம் வெட்டியமா 200 மரத்தை அழிச்சீங்க, என்ன சட்டம்? மரத்துக்குரிய ஒரு கண்ணியம் மனிதனுக்கு இல்லை. அதனாலதான் சகோதரர்களே, அல்லாஹ் தருவாங்க. வேற ஒன்றும் எங்களுக்கு செய்ய முடியாது. மன்றாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர்ல மன்றாடி அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கே ரோஸ், யா ரசூலல்லாஹ் ஹஸ்பு, போதும் அல்லாஹ் அழைத்தான் உதவி. இந்த சமூகம் அல்லாஹ் உதவியை கண்ட சமூகம் இன்ஷா அல்லாஹ் காணும். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலத்துல உமர் ரலியல்லாஹுடைய காலம், அபூபக்கர் ரலியல்லாஹு மௌத்துக்கு பிறகு துஸ்துர், அதாவது ஈரானுடைய பகுதியிலே ஒரு நாடு துஸ்துர். இந்த துஸ்துர் என்ற நாட்டை முஸ்லிம்கள் வெற்றி கொள்ளும். அபூ மூஸா அல்-அஷ்அரி பெரிய காரிதான் அப்ப பொறுப்பா இருக்கிறார். பராயிபுல் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எல்லாம் அந்த படையில் இருக்கிறார். 8 மாதமா அந்த ஊர் வெற்றி கொள்ளப்படவே இல்லை. உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு இந்த செய்தி அனுப்புறாங்க. என்ன செய்யுது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே ஒரு கடிதம் எழுதினாங்க அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அவங்களுக்கு. அபூ மூஸா, ஒருத்தர் இருக்கிறார் உங்களோட படையில, அவருடைய பெயர் முஜ்ஸா பின் தௌர் அஸ்-சதூசி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கண்டுபிடிச்சாங்க, முஜ்ஸா பின் தௌர் அஸ்-சதூசி. சொன்னாங்க, இவரை கொஞ்சம் கையில் எடுங்க, இவரை வெற்றி கொள்ளுங்க. அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அவங்களுக்கே தெரியாது யார் இவர். ஒரு சாதாரண மனிதர். முஜ்ஸா பின் தௌர் அஸ்-சதூசியை கூப்பிட்டு சொன்னாங்க, என்ன செய்யறது? சொன்னாங்க, நான் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் ரெடி. உடனே அந்த கோட்டை, துஸ்துடைய கோட்டை எந்த இடத்துல அமைந்திருக்கிறதா, வளைந்து தண்ணி கடல், அந்த கடலுக்குள்ள கோட்டை, யாரும் நுழையல. 8 மாதம் முஸ்லீம்கள் கடமாடுறாங்க. இந்த நேரம் ஒரு பாரிஸை சேர்ந்தவர் முஸ்லீம்களும் சேர்றார். வந்து சேர்ந்து சொல்றார், நான் உங்களுக்கு வெற்றி கொள்ற முறையை காட்டுறேன். நான் உங்களுக்கு எப்படி உள்ளுக்கு நுழையணும் என்ற முறையை காட்டுறேன். யார் ரெடி? உடனே அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு கேட்டதோட முஜ்ஸா, நான் ரெடி இருக்கேன். இப்ப அந்த மனிதர் அந்த கடல்ல நீந்து கொண்டு போறார். இவரும் போறார், முஜ்ஸாவும் பின்னால போறார். நீந்து போய் அந்த கோட்டை எல்லாம் வாசல் எல்லாம் பார்த்துட்டு வரார். இங்க வரலாற்றுல கேள்விப்பட்டிருக்கீங்க, குர்முஸ், பாரிஸுடைய பெரும் மன்னர் தான் குர்முஸ். குர்முஸ் வெற்றி கொண்ட சமூகம் இந்த முஸ்லிம் சமூகம். அல்லாஹ் உதவியா. இப்ப என்ன நடக்குது? முஜ்ஸா பார்த்துட்டு வந்துட்டார், எப்படி கோட்டைகளுக்கு போறது. முஸ்லீம்கள்ட்ட கேட்கிறார், யார் ரெடி? 300 பேர் ரெடி ஆகிட்டார். 300 முஸ்லீம்கள் தயாராகிட்டாங்க. நாங்க ரெடி. 300 பேருக்கு நீயே தெரியும், கடல்ல நீயே தெரியும், உள்ளுக்கு நுழையணும். 300 பேர் தயாராகிட்டாங்க. தயாராகி 300 பேர் நீந்து போறாங்க. போகும்பொழுது சகோதரர்களே, கடல் மிக வேகம். 230 பேர் ஷஹீதாகிட்டாங்க. 230 பேர் ஷஹீத், 70 பேர் தான் மீதம். முஜ்ஸா தலைமையில் 300 பேர் நுழைகிறார் துஸ்துடைய கோட்டைக்குள்ள. இந்த நேரம் இந்த 230 பேர் ஷஹீதுகள். அல்லாஹ் இந்த ஷஹாதத்துடைய பரக்கத்தால் 70 பேர் என்ன செய்யுது? 70 பேராக நாங்க கேட்கலாம், நாங்க கொஞ்சம் பேர் துஆ கேட்டு என்ன செய்யப்பா? இல்ல, எங்களுக்குள்ள அல்லாஹ்வுடைய நேசர்கள் இருப்பாங்க. எங்களுக்குள்ள இருப்பாங்க. எங்களுக்கு விளங்காதல்ல யார் அல்லாஹ்வுடைய நேசர் விளங்க. நாங்க 2 வருஷத்துக்கு முன்னால துஆ கேட்போம், இப்ப நடக்கும். இப்ப துஆ கேட்போம், இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். அவசரப்பட தேவையில்லை. நாங்க எங்களை எவ்வளவு நல்லடியார்கள் இருப்பாங்க. பாவியாக இருந்தாலும் இந்த 9 நாட்களுக்குள்ள அந்த பாவியுடைய கண்ணீரும் பொறுமதினார். உங்களோட கண்ணால ஒரு துளி கண்ணீர் வந்துச்சு, அது பொறுமை.
அந்த கண்ணீர் எடுத்து, அந்த ஒரு துளி கண்ணீர் எடுத்து நரகத்தில் போட்டா சகோதரர்களே நரகம் அடையும். அவ்வளவு பொறுமதியானதுதான் என்னுடைய கண்ணீர். அது சமூகத்துக்கு நாங்க வழிபடுறோம். சொன்னார் முஜிசா 70 பேரோட துஸ்தருடைய வாசலை அடைந்தா 70 பேரை கண்டு ஒரு நாடு பயப்படுது துஸ்து. அல்லாஹ் முஜிசாவுடைய கையில் அல்லாஹ் துஸ்துடைய வெற்றியை கொடுத்தார். சகோதரர்களே, துஸ்துடைய கடைசி நாள் 70 பேர்ல முஜிசா ஷஹீதாக்கப்பட்டார். ஹுர்முஸான கைது செஞ்சாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு இந்த செய்தி போகுது, இப்படிதான் துஸ்தர் வெற்றி கொள்ளப்பட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தக்பீர் சொன்னார், சந்தோஷம். உமர் ரலியல்லாஹு கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? முஜிசா என்று சொன்னா. முஜிசா ஷஹீதாகிறார். அப்பதான் கவலைப்பட்டார். என்ன உமர் ரலியல்லாஹு அன்ஹு கண்டுபிடித்து வைத்திருந்தால் இந்த உம்மத்துல ஒவ்வொரு மனிதர்கள், இந்த சமூகத்தில் சகோதரர்களே துஆ கபூல் செய்யப்படக்கூடியவர்கள், துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவர்கள் சிலர் இருப்பார். இவங்க பொறுமதியானவங்க இந்த சமூகத்தில். இந்த வரலாறுகளை ஏன் சொல்லித்தார் தெரியுமா? படிச்சு வச்சுக்கொண்டாங்க. நஹாவந்த் அடுத்தது இன்றைக்கு நாங்க சொல்றோமே, குவைத் இஸ்லாமிய நாடு, ஈராக் இஸ்லாமிய நாடு, 58 60 நாடு சும்மா வரல. இவர்களுடைய துஆவால் வந்ததுதான் நஹாவந்த் சகோதரர்களே. பாரிசுடைய கடைசி நாடு நஹாவந்த். கிஸ்ராவுடைய லட்சக்கணக்கான படைகள் சொல்றாங்களா, லட்சக்கணக்கான படை முஸ்லிம்கள் அழிக்க தயாராக இருக்குது. உதாரணங்கள் இருக்குது. என்ன செய்யறது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு கண்டுபிடினாங்க. அடுத்த ஆள் செலக்ட் பண்றாங்க. யார் தெரியுமா? நுஅமான் பின் முக்ரிம். முஜிசா பின் சௌரா போல நுஅமான் பின் முக்ரிம் சொன்னார். நுஅமான் பின் முக்ரிம் துஆ கேட்டா கபூலாகும். சகோதரர்களே, கிஸ்ரா வெற்றி கொள்கிறது லேசான விடயங்கள் எல்லாம் எவ்வளவு தியாகம் செஞ்சிருப்பாங்க. வெள்ளிக்கிழமை நாள் நுஅமான் பின் முக்ரிம் இருக்கிறார். சகோதரர்களே, நடக்கிற யுத்தம். துஆ கேட்கிறார், யா அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றியை தா. ஆனா வெற்றியுடைய கடைசியிலே என்ன ஷஹீதாகும். ஏன்னா அந்த பெருமைக்கு வந்துடக்கூடாது. சகோதரர்களே, அதே மாதிரி நடந்தது. அல்லாஹ் துஆவை கபூல் செய்தார். ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த ரமலானுடைய 9 இரவுகள் என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய போறோம்? எங்கட சாப்பாடு, எங்கட குடிப்பு, எங்கட ரிஸ்க் அல்லாஹ் பரக்கத் செய்திருக்கிறான். ஆனா முஸ்லிம் சமூகம் உலகத்துல கஷ்டப்படுது. சாப்பிட வசதி இல்லை, தண்ணிக்கு வசதி இல்லை, நோம்புக்கு வசதி இல்லை, உயிருக்கு போராடுது, அநியாயத்துக்கு மத்தியில் தத்தளிக்குது. சகோதரர்களே, இந்த லைலத்துல் கத்ர் சமூகத்துக்கு செலவழிங்க. ஒரு மணித்தியாளர் துஆ கேட்க போறோமா? 45 நிமிடம். யா அல்லாஹ் இந்த மனித சமூகத்தை பாதுகாக்க. யா அல்லாஹ் உங்க உதவி இறக்கு. யா அல்லாஹ் உங்க நேரடி உதவி இறக்கு. பதில் இறக்கினாய் யா அல்லாஹ். அந்த நல்ல இறைநேசர்களை உருவாக்குறது துஆ கேட்க அல்லாஹ். அழுந்த அல்லாஹ் மன்றாடு அல்லாஹ் இடத்துல. அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் உதவி இறக்கினா ஈதுடைய தினம் தக்பீர் சொல்லு. இதுதான் சகோதரர்களே வாழ்க்கையுடைய நோக்கம். எங்களுடைய இந்த 10 நாள் 9 நாள் மீதமாக இருக்கக்கூடிய 9 நாள்ல 2வது விடயம் தான் இட்கும் மினன்னார். நரகத்தை விட்டும் பாதுகாவல் பெறணும். அல்லாஹ் ஒவ்வொரு இரவும் நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறார். நரகத்திலிருந்து விடுதலை எங்களை நாம் மௌத்தாக முந்தி விடுதலை ஆகிறோம் நரகத்திலிருந்து. இது அல்லாஹ் எங்களுக்கு செய்யணும். இந்த ரமலானுடைய கடைசி 9 நாட்களுக்குள்ள நரகம் சாதாரண. இதா உல்கு ஃபீஹா சமிஉ லஹா தகய்யுதன் வ ஸஃபீரா. நரகத்துல போடப்பட்டாலே போதும். அல்லாஹ் அக்பர். லேசான நரகம் இல்லை. இதா உல்கு ஃபீஹா சமிஉ, போடப்படும் பொழுது சத்தம் கேட்கும். நரகத்துல கத்துற சத்தங்கள் எல்லாம். இன்ன ஜஹன்னம கானத் மிர்சாதா. அல்லாஹ் சொல்றான், ஜஹன்னம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. லித்தாகீன மஆபா, வரம்புரியவர்கள் தங்களுடன் தான் நரகம். லாபிதீன ஃபீஹா அஹ்காபா, மிக நீண்ட காலம் வந்து தங்கியிருப்பார்கள், கொஞ்ச காலம் இல்லை. லா யதூகுன ஃபீஹா பர்தன் வலா ஷராபா, நரகத்தில்
எந்த குளிரான பானமோ எதுவுமே குடிக்கல. அந்த அதெல்லாம் இல்லை. இல்லா ஹமீமா வஸ்ஸாகா, சுடுதண்ணியும் சேர்ந்து நடத்த கொடுக்கப்படும். ஜஸாஉ விஃபாகா, இதுதான் தகுதியான கூலி. ரெண்டு வகையான காஃபிர் இருக்கிறார். ஒரு காஃபிர் அவன் காஃபிரா வாழ்ந்து மரணிச்சிருவான், அவன்கிட்ட நரகம் பேரு. இன்னொரு காஃபிர் இருக்கிறான், இந்த முஸ்லிம்களை கொலை செஞ்ச காஃபிர். இந்த ஃபிரௌன்ட நரகம் வேற, அபூஜஹல் நரகம் வேற. ஏன் ஃபிரௌன் எத்தனை பிள்ளைகளை கொலை செஞ்சோம், அல்லாஹ் சின்ன நரகமா கொடுக்க போறாங்க. அதை நாங்க விலகிக் கொள்ளணும். அல்லாஹ் சின்ன தண்டனை எல்லாம் வைத்திருக்கிறார். அங்க போய் நாங்க பார்ப்போம். இதெல்லாம் لا يذوقون فيها بردا ولا شرابا إلا حميما وغساقا جزاء وفاقا. ஆகவே அன்பின் சகோதரர்களே, மீதமாக இருக்கக்கூடிய 9 நாள் 2 விடயத்திலே கவனம் எடுப்போம். ஒன்றில் சமூக விடயத்தில் கவனம் எடுத்து துஆ கேட்போம். இரண்டாவது சகோதரர்களே, நரக விடுதலை. ஒவ்வொரு இஃப்தாருடைய நேரம், ஒவ்வொரு சஹருடைய நேரம் அல்லாஹ் லட்சக்கணக்கான மக்களை விடுதலை செய்கிறார். நரகத்திலிருந்து போ, நரகத்திலிருந்து போ. அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தருள்வானாக. யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, என்னுடைய தாய்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இந்த ரமதானுடைய கடைசி 9 நாட்களையும் பிரயோஜனப்படுத்திய கூட்டத்தில் சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ், இஅ்திகாஃபுடைய பாக்கியத்தை தருவாயாக. 9 இஃப்தார், 9 சஹருடைய நேரங்களிலும் இந்த முஸ்லிம் சமூகத்திற்காக, மனித சமூகத்திற்காக துஆ கேட்கும் பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், உதவி இறக்கி ரஹ்மானே, இந்த சமூகத்தில் உதவி இறக்கி யா அல்லாஹ். தலைமத்துவம் இல்லாத சமூகமாக இந்த சமூகம் இருக்கிறது யா அல்லாஹ். இந்த சமூகத்தை பற்றி பேசினாலே பிரச்சனை என்று சொல்லக்கூடிய காலமாக மாறிவிட்டது யா அல்லாஹ். ரத்தங்கள் ஓடப்படுகிற ரஹ்மானே, நோபாகியம் ரஹ்மானே, நோவோடு எழுதுகிற ரஹ்மானே, உதவியை எதிர்பார்த்திருக்கிறோம் ரஹ்மானே. பிள்ளைகளுடைய உயிர்கள் ரஹ்மானே, பெண்களுடைய உயிர்கள் ரஹ்மானே, உனது உதவி இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது ரஹ்மானே. உனது உதவியாக ரஹ்மானே, உனது உதவியாக ரஹ்மானே. யா அல்லாஹ், நீ உதவி செய்ய தொடங்கினால் யாரும் இருக்க முடியாது யா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ ரஹ்மான் யா அல்லாஹ். மிருகங்களுக்கு கூட அநியாயம் செய்ய முடியாது யா அல்லாஹ். பறவைகளுக்கு கூட அநியாயம் செய்ய முடியாது யா அல்லாஹ். வீணாக ஒரு மரத்தை கூட விட முடியாது யா அல்லாஹ். ஆனால் முஸ்லிம் சமூகத்தில் படுத்தப்படுகிறார்கள் யா அல்லாஹ், கொல்லப்படுகிறார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், யா அல்லாஹ், உதவி எனக்கு ரஹ்மானே. யா வதூத், யா ரஷீத் மஜீத், யா ஃபஆல் லிமா யுரீத். அஸ்அலுக பிஇஸ்ஸதிக அல்லதி லா துரா. ரஹ்மானே ரஹ்மானே, உனது இறக்க பார்வை இந்த சமூகத்தில் செலுத்தி யா அல்லாஹ். உலகத்தில் அனைத்து இடங்களிலும் ரத்தம் போட்டப்படுகிறது இருந்த ரஹ்மானே, இறக்கத்தை போடி யா அல்லாஹ். மனித சமூகத்துடைய கல்வியில் இறக்கத்தை போடி யா அல்லாஹ். உள்ளங்கள் கடினமாகி விட்டது ரஹ்மானே, அன்பை போடி யா அல்லாஹ். உனது இறக்கத்தை இறக்கி யா அல்லாஹ். உனது உதவி இறக்க ரஹ்மானே, ஹிதாயத்தை பொதுவாக்கி யா அல்லாஹ். உலக முஸ்லிம்களும் நோன்பு பிடித்திருக்கக்கூடிய காலம் யா அல்லாஹ். உலக முஸ்லிம்களும் இஅ்திகாஃப் இருக்கும் காலம் யா அல்லாஹ். லட்சக்கணக்கான மக்கள் ஹரமிலே இஅ்திகாஃப் இருக்கும் காலம் யா அல்லாஹ். இவருடைய துஆக்களுடைய பரக்கத்தால் இந்த முஸ்லிம்களுக்கு உதவி இறக்கி யா அல்லாஹ். உனது உதவியின் பக்கம் மிக தேவையாக இருக்கிறோம் ரஹ்மானே. யா அல்லாஹ், நிம்மதியாக நாங்கள் சாதனை செய்தோம், இஃப்தார் செய்தோம் ரஹ்மானே. உயிருக்கு துடித்துக் கொண்டிருக்கிறது பிள்ளைகள் யா அல்லாஹ், கண்களால் பார்க்க முடியாது ரஹ்மானே. யா அல்லாஹ், உனது உதவி கட்டாயம் தேவை ரஹ்மானே. யா அல்லாஹ், உனது ரஹ்மத்தை இறக்கி யா அல்லாஹ். இஹ்லாஸ் உள்ள நுஅமான் பின் முக்ரிம் போன்ற, முஜிஸா போன்ற தலைவர்களை உருவாக்கிட்டாய் யா அல்லாஹ். இந்த சமூகத்திற்கு சரியான தலைவர்களை உருவாக்கி யா அல்லாஹ். இந்த சமூகத்தை நேர்வழிப்படுத்திய அல்லாஹ் ரஹ்மானே, துஆக்கள் கபூல் செய்யக்கூடிய இந்த தினங்களிலே என்னுடைய துஆவையும் சமூகத்துக்காக கபூல் செய்ய அல்லாஹ். நரகத்தை விட்டு எங்களை விடுதலை செய்வாயா யா அல்லாஹ். நரகத்தை தாங்க முடியாத ரஹ்மானே, இந்த ரமலானை தந்தாய் யா அல்லாஹ். நோன்பு பிடிக்கும் பாக்கியத்தை தந்தாய் யா அல்லாஹ். இந்த கடைசி பத்திலே லைலத்துல் கத்ரை அடையும் பாக்கியத்தை தாய் யா அல்லாஹ். நாங்கள் எவ்வளவு பாவிகளாக இருந்தாலும் தௌபாவுடைய பாக்கியத்தை தாய் யா அல்லாஹ். என்னுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது